அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பசங்கள்லாம் இங்கே நிற்கிறாங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நைட்டு ரவுண்ட்ஸு கீழே தோட்டத்துக்கு போகிறோம். முன்னாடி நம்ம விஜயன் போகிறாரு. ஸோ டார்ச்சு நல்லா ப்ரைட்டாக இருக்கும். இது அண்ணன் வாங்கிட்டு வந்துருக்காங்க அப்ராடில் இருந்து. சும்மா ஒரு இதுக்காண்டி ரவுண்ட்ஸ் போகுது. இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு காட்டுக்கு நைட்டு ரவுண்ட்ஸ் போகிறது. பகலில் போயிருக்கேன் பல தாட்டி, நைட்டு போகிறது இதுதான் முதல் தடவை. எங்கள் ஜீனா காட்டேரும் எதுவும் வந்துடாதுல்ல? ஆ எங்கே உங்கள் டார்ச்சுங்க? இந்த டார்ச்சுக்கு மேலேயா? புரியல. டார்ச் இல்லாமல் போகணுமா? அப்புறம் இருட்டில் போய் இந்த இருட்டில் டார்ச் இல்லாமல் போய் எப்படிங்க போவீங்க? போனீங்களா? ஆ இது உங்களது சைக்கிளா? லைட் ஆஃப் பண்ணால் இப்போ பாருங்க எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு மட்டும் ஒன்றுமே தெரியல. ஸோ நம்ம லைட்டை போட்டுக்கலாம். சுத்தமாக எங்கேயும் இல்லை. சிஸ்டர் வீட்டு நாய் ஃபுல்லாக எல்லாம் குறைக்க ஆரம்பிக்குது நம்மளை பார்த்ததும். ஸோ இதுதான் அப்பா பயங்கரட்டாக இருக்குது. எதுவும் இந்த டார்ச் கையில் இருக்கிறதுனால ஓரளவுக்காச்சும் கொஞ்சமாச்சும் வெளிச்சம் இருக்குது. விஜயனா அந்த லைட்டே போதுமா? எங்கே அடிங்க அந்த லைட்டு வெளிச்சம் போதுங்கிறாரு இந்த இருட்டில். சரி வாங்க கொஞ்ச நேரம் அந்த லைட்லேயே போகலாம். நான் இது கையில் பிடிச்சிருக்கேன். நான் சவுண்டு கேட்டது தான். ரொம்ப லைட் ஆஃப் பண்ணிடணும். லைட் ஆஃப் பண்ணிட்டே போகணுமா? ஓ மை காட், கூட யாரும் வரா? அவன் ப்ரௌனி வராரு கூட துணைக்கு. அது வந்து அது நிற்க நம்ம கூட வந்துருக்கு. அடேங்கப்பா 9 மணிக்கு தாங்க வந்தாங்க. ஆ வந்து அங்கே வந்து உட்காந்துருந்தேன். ஆ அந்த வழியில் பூண்டு ஆ திருப்பா காட்டு பார்த்துட்டு இப்படி வந்தேன். ஆ யார் சவுண்டு வருதுன்னு இவங்க கொஞ்சம் பேசினாங்க. ஆ இது இந்த லைட்டு போட்டு லைட் வச்சுன்னா எவனும் பிடிக்க முடியாது. லைட் வெளிச்சிருந்தாவா? ஆமாம். ஏன்னா இப்போ பெப்பர் சீசன் டைம்னால யாராச்சும் வந்து இந்த இருட்டுலேயும் வந்து திருடிட்டு போயிடுவாங்க. ஆ பகல்லே திருடிடுறாங்களா? வந்து அவங்க சித்திரா அவங்க அக்கௌண்ட் பையன் என்ன பண்ணாங்க, தூரம் அனுப்பி விட்டாங்கல்ல. ஆ அவங்க திருச்சி போகிறது நெருக்கப்பட்ட இது வரைக்கும் கிடையாது. ஆ நம்ம தோட்டத்தில் திருச்சி போகிறது இது வரைக்கும் இல்லை. ஆ பிரச்சனை இருக்குது. லைட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா தடம் தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. ஆமாம், நாங்கள் இப்போ பார்த்துட்டே இருக்கனால எனக்கு தெரியும். ஆ நான் எப்பயாச்சும் வரனால எனக்கு தெரியாதுங்கிறீங்களா? நான் ரோட்டுக்கு மட்டும் கீழே பார்த்தேன். தான் ஆ அந்த புளி படம் தெரியாதுல்ல உங்களுக்கு. ஆ நான் சரி சரி தான் போகலாம். ஆ அதுக்காண்டி சருன்னு போயிடாதீங்க சார். இந்த இருட்டில் நம்மளே முட்டுறாதீங்க. இந்த இருட்டில் எப்படி பிரிப்பாங்க? இந்த இருட்டு அது பகலே தெரிவிப்பாங்க. நேற்று தெரிஞ்சுட்டாங்க முன்னாலே. ஆ இல்லை இது வரைக்கும் போனதில்ல. ம் சோப்பா நம்ம உள்ள பயங்கர இட்டாக இருக்குங்க. மாட்டாங்க. மற்ற எங்கப்பா கூட நம்ம பாய் வந்துட்டார், ப்ரௌனி பாய். அல்லா 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 டேங்கப்பா. எங்கே அங்கிட்டு போகிறீங்க? ஆ இங்கிட்டு வாங்க சார், அங்கிட்டு வாங்க. இது இப்படி வெளிச்சு தெரிச்சு பார்த்தாலே தெரியாது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த காட்டை ஒரு தடவை பார்த்துடலாம் அப்படிங்கிறாரு. பாருங்க எவ்வளோ இருட்டாக இருக்குது. ஏதாச்சும் இரும்பு இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது. ஆ அங்கிட்டு வேணா கண்ணு கொடுக்கும். இதில் வேண்டாம் போயிட்டு நம்ம வரப்போ வேண்டாம் இங்கிட்டு போகலாம். நமக்கு இந்த ரவுண்டு தான் கேள்வி. ஆ கீழே எவ்வளோ தூரம் எடுத்துருக்கீங்க? இங்கே மேலே வந்துட்டாங்க.
ஆ ஏனியும் கீழே சாச்சிட்டு தான் வந்துக்கிறேன். இந்த அடுத்திருக்கு இதில் உட்காந்து பேசிகிட்டே இருக்கும் பாருங்க. இந்த மரத்துலலாம். ஸோ இது பார்த்தீங்களா, இந்த மிளகு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிளகு பெருக்கிறக்காண்டியே வந்து நிறைய பேர் வராங்களாம் நைட் நேரத்தில். அதாவது பக்கத்து எஸ்டேட் இல்லை, பக்கத்து ஃபாரஸ்ட். அது ஃபாரஸ்ட் வழியாக அவங்க அந்த மரமெல்லாம் ஏறி உட்காந்துட்டாங்கன்னா உட்காந்து பேசிக்குவாங்க. ஃபாரஸ்ட் வழியாக ஃபாரஸ்ட் வழியாக உள்ளார வந்து பெருக்கிவாங்க. ஏன்னா கீழே அந்த ஓடை போகுது பார்த்தீங்களா, அந்த ஓடை வழியாகவே வந்தாங்கன்னா அவங்க ஈஸியாக உள்ளார என்ட்ரி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்ட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம கீழே போகிறோம் இந்த இருட்டில். ஸோ எதுவும் பைசன் எதுவும் பார்க்குற ஒரு சான்ஸ் கிடைக்குமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். டார்ச் போட்டு போனால் பிடிக்கும் நம்ம. நான் ரோட்டுக்கு மட்டும் தான் டார்ச் அடிக்கிறேன், கீழே அடிக்கல, இது மேலே அடிக்கல. ஏதாச்சும் கண்ணுக்கு தெரியுதா? நம்ம முன்னாடி போவோம். சாரை முன்னாடி விட்டாச்சு, நம்ம விஜயன் அண்ணா முன்னாடி விட்டாச்சு. அவர் பாருங்க எப்படி போகிறாருட்ட. அவருக்குன்னு தில்லாக உள்ளார போய் பழக்கம். இறங்குறதுலாம் ஈஸி, நம்ம ஈஸியாக இறங்கிட்டு வந்துடலாம். மேலே ஏறுறதுல தான் இருக்குது கஷ்டம். மணி 11 மணி ஆகுது நைட்டு. அடேங்கப்பா, இங்கே ஒன்றுமே தெரியல. லைட் ஆஃப் பண்ணோம்னா ஒன்றும் தெரியாது, நிலா வெளிச்சம் கூட இல்லை. இந்த தோசை ஃபுல்லாக கேட்குது வேறு. அதோட கூட நம்ம ப்ரௌனி வரோம். வட ப்ரௌனி இதுலாம் எடுக்கல. படப்படப்படன்னு நீங்கள் முதல்ல கீழேருந்து எடுக்க ஆரம்பிச்சுருந்துருக்கணும். அப்படி நம்ம வீட்டுக்கு விட்டு வந்துருக்கணும். தப்பு பண்ணிட்டு நம்ம ஸோ நான் இப்போ போகிறப்பயே பார்த்தீங்கன்னா அப்படி கீழே பார்த்தாப்புல தான் அந்த டார்ச் அடிச்சுட்டு போகுது. ஏன்னா மேலே பார்த்தோம்னா இந்த லைட் வெளிச்சம் தெரிஞ்சுன்னா யாராச்சும் இருந்தாலும் எஸ்கேப் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம இப்படி கீழே பார்த்து தான் அடிச்சுட்டு போகுது. பயங்கர ரெட்டாக இருக்குது. இந்த ரவுண்டு இந்த ரவுண்டு எடுக்கணும். அந்த கீழ்காட்டு தான் போயிடுச்சு. இந்த ரவுண்டெல்லாம் எடுத்து ஆல்ரெடி ஒரு ஏரியாவில் ஏகப்பட்ட மரத்தில் எடுத்துட்டாங்களாம். இங்கே நம்ம எஸ்டேட்லேயே ஒரு பிட்டில் ஃபுல்லாக. ஐயோ மாடி, குச்சி மாட்டிக்கிச்சுங்க செருப்பில். இங்கே நீங்கள் எப்படி போய் மாட்டிக்கிச்சு பாரு. அது மாட்டிக்கு. ஓ மை காட், ஒரு சின்ன கேப்பில் உள்ளார போயிட்டு ஃபுல்லாக மாட்டிக்கிச்சு. நேரம் ஸ்லிப் ஆகி விட்டுருக்கோம். ஓகே, இந்த மரத்தெல்லாம் எடுக்கணும். அதுலேருந்து எடுக்கணும், அந்த ரவுண்டு எடுக்கணும். ஓகே ஓகே, பயங்கர ரேட்டாக இருக்குது. உண்மையாலுமே இது கொஞ்சம் நம்மளுக்கே கொஞ்சம் அள்ளு விடுது. இவ்வளோ டார்ச் இல்லை அது. இப்படி இப்படி போட்டிருந்தாக்க மட்டும் அவங்க எடுத்து வச்சிட மாட்டாங்களா மேலே வச்சு. இவ்வளோ ஹைட்டில் தான் ஏறி எடுப்பாங்க. ஏதோ சவுண்டு கேட்குதுங்க. அவ்வளோ ஹைட்டில் ஏறி பகலில் கூட இவ்வளோ வெளிச்சம் தெரியாது நீட்டாக. நம்ம இருட்டில் பார்க்குறதுனால கொஞ்சம் நல்லா தெரியுது. ஓ மை காட், அல்லா. பாக்கி வச்சு கொடி இருக்கும். கொடி வருது இப்போ தான். யாராச்சும் நம்மளுக்கு தேவை யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்குறது தானே. நம்ம பார்க்கணும். லைட் போட்டு வரணும்னா அவ்வளோதான். எஸ்கேப் ஆகிடுவாங்கிறீங்களா? ஒருத்தர் கூட கிடைக்க மாட்டோம் நம்ம கையில் எப்படி நம்ம 2 பேரும் உட்காந்துட்டு பிடிக்கும். ஆள் தெரிஞ்சு எனக்கு பிடிக்க முடியாது. இதெல்லாம் எடுக்கணுமா? இதெல்லாம் எடுக்கணும். இது அங்கேருந்து இருக்குது. சரி வாங்க மூவ் பண்ணலாம். எப்படி போகிறதா எப்படி போகிறது? சுற்றுப்பக்காட்டை பார்த்து அங்கிட்டு போகலாமா? எனக்கு அவங்க கேட்டு சொல்லிட்டே இருக்காங்க. அந்த வண்டி பூந்து இப்படி வந்து ரவுண்ட் எடுத்து தான் வந்தோம். இப்போ சாப்பிடக்குள்ள தான் வந்தோம். கொஞ்ச நேரம் தான் படுத்துப்போம்.
எப்படி இருக்கு இதெல்லாம் இருக்கு முதல்ல அப்படியே இருக்கு. ஆ எவ்வளோ ஹைட்டில் எப்படிங்க நைட் நேரத்தில் போட்டு எடுப்பாங்க? அவங்க பகல்லே எடுத்துருக்காங்க. நாங்கள் மேற்காட்டு நம்ம வேலை செய்யக்குள்ள எப்படி நேரத்தில் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆ நம்ம வெடி சுற்றுறோம்ல, ஆ அதெல்லாம் தெரிஞ்சு காட்டுக்கு வரமாட்டாங்க. ம் அது நேரத்தை தெரிஞ்சவங்க தான் வந்துருக்குது. அப்போ நீங்கள் பகல் நேரத்தில் வந்திருக்கணும், ரவுண்ட்ஸ் வராமல் விட்டீங்க. நான் எப்படி விட்டு மிளகா எடுத்து விட்டு அமௌண்ட் கொடுப்பான்ல, 1000 சம்பளம் கொடுப்பாங்கல்ல, ஆ மிளகு சேர்றோம்ல. இது வரைக்கும் போன 8 வருஷம் தான், ம் 2 வருஷம் தான் அது மாதிரி ஆகிருக்குது. ஒரு வேளை எடுத்துகிட்டு இருந்தாலும் இப்போ இந்த லைட் வெளிச்சம் பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் வராங்க அப்படின்ட்டு. எடுத்துக்கணும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. வரமாட்டாங்க. அதுதான் 2 செட்டு போடணும். காஃபி கூலாம் பார்த்தீங்களா, நல்லா அரும்பு கட்டி இருக்கு. இது 2வது பேட்ச் தானே? 2வது பேட்ச்சு. ஒரு 2 மழை பெஞ்சுன்னா குப்புண்டு பிடித்துருமா? நல்லா பிடிக்கும். ஒரு மழை பெஞ்ச கூட போகும். ஏன் மழை வர மாதிரி இருக்கு ஆனால் வர மாட்டேங்குது? இந்த அரும்பு பூக்கிறதுல வந்துச்சுன்னா பூத்து கருச்சுன்னா வந்த பரவாயில்ல. இப்போ அந்த 17 வந்துடும். இந்த கிலோமீட்டருக்கு நல்லா ஒட்டிக்கும். ஸோ இப்போ மழை பெய்யாமல் இருக்கிறது நல்லதுங்கிறீங்களா? ஆமாம். ஓ பூத்து கருட்டும். இப்போ போன தடவை மாதிரி நல்லா பூத்து கருச்சுன்னா நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். இப்படி போகும். இந்த ஒரு ரெட்டிங் கீழே பார்த்து போக முடியாது. அந்த பறக்குள்ள போக முடியாது. நம்ம போக முடியாது கூட. சார் ஃபுல்லாக இருக்காரு. ஏங்க சார்? ஆனால் நைட்டு ஒரு காலுக்கு வேணும் ஆள். ஆவா இறங்குறது ஈஸியாக இறங்கிட்டோம், ஏறுறதுல தான் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் ஃபுல் எஸ்டேட் ரவுண்ட்ஸ் போகல, சும்மா அந்த மெயின் ரோட்டில் மட்டும் ஒரு பாதி தூரம் வந்துட்டு மறுபடியும் மேலே ஏறுறோம். இறங்குறது தான் கஷ்டம். என்னங்க சார்? ஏறுறது தான் கஷ்டம் தான். ஏறுறது கஷ்டம் இல்லையா? ஆமாம், இறங்குறது தான். ஏங்க சார், எனக்கு என்னமோ ஏறுறது தான் கஷ்டமாக இருக்குது, இறங்குறப்ப ஈஸியாக ஏறிடும். அப்பா யாராச்சும் பின்னாடி வந்தால் கூட தெரியாது. அவ்வளோ பெரிய மரத்தில் 10 மரம் எடுத்துருக்காங்க. அது எப்படி எடுத்துருப்பாங்க தெரியல. நமக்கு காட்டில் மேலே இருக்கும். அந்த காட்டில் எப்படி எடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ எப்படியாச்சும் ஒன்று வந்து அறுத்துறாங்க. ஸோ இப்படி நம்ம லைட் அடிக்கிறோம். அவங்க கையில் சிக்கனாட்டி கூட பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி லைட் அடிக்கிறப்ப எடுக்க முயற்சி செய்கிறவங்களும் சரி இவங்க ரவுண்ட்ஸ் வருவாங்க அப்படின்ட்டு எடுக்க மாட்டாங்க. அதுதான் கான்செப்டு. ஆமாடி இதில் அடித்தோம்னா பாதி மட்டும் தான் தெரியுது, பாதி மட்டும் தான் வெளிச்சம் அடிக்குது, மீதி இருட்டாக இருக்குது. ஸோ நம்ம போன வரைக்கும் யாரையும் காணா. விஜயன் என்ன சொல்கிறாருன்னா, அவன் மேக்ஸிமம் வந்து பகலில் தான் வந்து பெருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. பகலில் வந்து இவங்க வந்து இந்த மேல் வீட்டில் மிளகு பறிச்சிட்டு இருக்கப்ப சம்படி என்ட்ரி ஆகிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளும் வந்து இங்கே மழை பறிச்சிருக்காங்க, இவங்களை பார்த்துட்டு தான் நம்ம இருக்கோமா, கீழே வந்து போகல. ஸோ அந்த டைமில் தான் வந்து உள்ளார பூந்து பறிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி எது எப்படியோ வந்த வேலையை முடிச்சுட்டு, முழுசாலாம் முடியல, கொஞ்சம் மட்டும் முடிச்சுட்டு மேலே ஏறிட்டுருக்கோம். அப்பா நான் என்ன நினச்சேன், ஏதாச்சும் பைசன் எதுவும் வந்துச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த நைட்டில் ஒரு ரவுண்ட்ஸ் வர்றதும் நம்ம நார்மல் டார்ச் எடுத்துகிட்டு வந்திருந்தோம்னா கூட இன்னும் பயமாக வந்திருக்கும்.
டார்ச் வெளுத்துரு சிறந்து போச்சு பாருங்க, எவ்வளோ அழகாக தெரியுது. சின்ன டார்ச் எடுத்துருந்தோம்னா அவ்வளோ ஒரு தைரியமாக வந்திருக்க முடியாது. ஏங்க ஜீனா, நீங்கள் வந்திருப்பீங்க, எனக்கு நாள் விட்டுருக்கோம். உட்காந்து மேலே உட்காந்து பெருசாங்க. ஆனால் வீட்டில் பெருக்க முடியாது. நைட்டில் ஒரு காய் விடுவாங்க, சுத்தமாக பெருசுவாங்கல்ல. இலை கூட்டத்தில் போய் பார்த்து வந்தோம்ல. ஸோ அவ்வளோ பெரிய மரத்தில் இந்த நைட்டில் ஏறி பறிக்க முடியாது. மேக்ஸிமம் பகலில் தான். நம்ம அங்கிட்டு காட்டில் இருந்ததுனால யாரோ இங்கிட்ட பறிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. சரி, ஓகே, நம்ம வந்த வரைக்கும் யார் மாட்டல, நம்ம மேலே போகிறோம். அப்பாடி இன்னும் உள்ளார ஃபுல்லாக சுற்றலை. உள்ளார ஃபுல்லாக சுற்றினோம்னா நடுஜாமத்துக்கு தான் மேலே போயிட்டு போக மாட்டேங்குது. ஏவச்சேனா இல்லை, நம்ம சந்திரன் வரமாட்டானுங்க. கீழே தான் இங்கே மேலே பேசினா அங்கே தெரியாது போயிடுச்சுங்க. இல்லை இதெல்லாம் செய்யலை. சரியா இருக்கா ஏனி? அப்படியே வச்சுட்டீங்க. சரி, நான் லாப்பிங் எடுத்த மரத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாப்பிங் எடுத்தாச்சு. ஓ வாடா, இதில் இதெல்லாம் கடைசியாக வந்து போயிருப்பீங்களா? ஆமாம், அது கீழே முடிச்சுட்டு இது வந்து மேலே வந்துடலான்ட்டு. ஓகே, ரைட். மேலேங்கிறப்போ சேஃப்டியாக இருக்கும். எப்படி நம்ம வர போக இருப்போம், யாருனாலையும் என்ட்ரி ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ மேல் பிளாக் இப்போ வந்து பெண்டிங் வச்சுட்டு இப்போ கீழ் பிளாக்கில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்க தூங்கிட்டாங்களா? ஓப்பா, ஓ மை காட். எவ்வளோ இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஒன்றுமே தெரியல. டார்ச் மட்டும் இல்லைனாட்டி ரொம்ப கஷ்டம் வர்றது. ஏதாச்சும் ஒரு மாடு எதுவும் குறுக்கால வந்தால் கூட தெரியாது. ஏட்டா ப்ரௌனி ப்ரௌனி நம்ம கூட தான் இருக்குது. வந்துடுது, நான் பர்த்னா வந்துடும். அப்பா, ஸோ இந்த பிட்டெலாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட்டே வந்து இந்த பிட்டெலாம் ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சனால கீழே போக முடியல. அப்பாடி, நான் கடை சாத்திட்டு வரப்போ அங்கே அந்த இந்த ஒருத்தர மழை பெஞ்சு வெறும் தண்ணியாக போயிட்டு இருந்துச்சுல கிணறு, அந்த தோட்டத்தில் வெறும் டார்ச் லைட் மட்டும் தெரியும். அப்படியே அடித்து பார்ப்பாங்க. இது பூத்தது மறுபடியும் அருமை ஃபுல்லாக இருக்க தேரும்பா இன்னைக்கு. அதெல்லாம் இப்போ போயிருமே, ரோடு போடுறப்போ போயிருமே. அது வரைக்கும் கொடுத்தாச்சு. ஐயோ சொன்ன மாதிரி ஃபோன் போட்டு எடுத்துட்டு அப்போ வந்து கொடுனாரு. அங்கே கல் போட்டாரு. அது அந்த இடத்துல கல் போட்டுக்குதுல்ல, தெரிஞ்சு நம்மளை விட்டு போட்டு ப்ரௌனி மட்டும் மேலே ஏறிட்டான் பாருங்க. எந்த நாய் இப்படி கத்துது? நம்ம அங்கே இடமா இருக்கு காட்டில். எங்கே? இங்கே அந்த புகை காட்டில். ஓஹோ, அது க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்களாட்ட தெரியுது. அவன் க்ளீன் பண்ணுறது எவன் பண்ணுறான்? அவன் தான் பார்க்குறான். அவன் சுதா அதே கழிப்பான்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு எல்லாம் போய் சேலை வரைக்கும் சமைக்க முடியல. கமலா, ஓகே ரைட். இந்த நல்லா மாற்றம்
அட எங்கப்பா. ஓகே, வீடு பக்கத்தில் இருந்தாச்சு. பை பை.